பவானியிலிருந்து சரியா ஐயா, அதாவது சாரதி ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க அனுபவத்தில் நிறைய நல்ல சிறப்பான ஜோதிடர். நான் அதாவது யூடியூப்லலாம் கேட்டிருக்கிறேன், நேரில் பார்த்ததில்ல ஐயாவை சரிங்களா. யூடியூப்பில் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு துடிப்பு, அவரை கான்டாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. கான்டாக்ட் பண்ணேன். அதுக்கு தகுந்த ஐயாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணார். முசிறிக்கே வரதா சப்போர்ட் பண்ணார். அது சூழ்நிலை வசம் வர முடியல. நான் எதுவுமே சூழ்நிலை தான் எடுத்துக்குவேன் கண்டிப்பாலுமே. என்னை பொறுத்தளவுக்கு இடத்துக்கு வர முடியலன்னா கண்டிப்பாக அவங்க சூழல் ஒத்து வரல அப்படின்னு நினைப்பேன். நட்சத்திரம் இடம் கொடுக்கல, கிரக இடம் கொடுக்கல அப்படின்னு நம்புவேன் நான் சரிங்களா. இப்போ நம்ம ஐயா அவங்கள சிறப்பாக பேசும்படி கேட்டுக்கிறேன். வாங்க ஐயா. எனக்கு இந்த மேடையில் பேச சொல்லி அழைத்த அகத்தியர் வித்யாலயா ஜோதிட நிறுவனர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் முதற்கண் எங்கள் சக்தி ஜோதிட நிலையம் சார்பாக எனது நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த அம்மா மதுரகாரம்மா பேசுகிறப்ப சனியை பற்றி சில விஷயம், சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி சில விஷயத்தை சொன்னாங்க. கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வரன் மட்டும்தான். 5 பேர் ஈஸ்வரன் பட்டம். அதில் கிரகங்களுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தவங்க சனி பகவான் மட்டும்தான். இந்த சனி பகவானை பற்றி ஜோதிடத்தில் உள்ள சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜாதகம் ஏதாவது கையில் இருக்கிறவங்களோ அல்லது மனநமாக இருக்கிறவங்களோ நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே கேட்டுட்டு உண்டு இல்லைன்னு சொல்லுங்கள், அல்லது சரின்னு சொல்லுங்கள். முதல்ல அதுக்கு முன்னான இந்த ஜோதிடத்தில் 65% மட்டுமே, யாராக இருந்தாலும் 60-65% மட்டும்தான் பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். மீதி 35% ஜோதிட பலன்கள் எப்பேற்பட்ட ஜோதிடருக்கும் தவறாக போகும். இதற்கு ஜோதிட நூல்களிலே சனீஸ்வரனை பற்றி ஒரு கதை உண்டு. மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் இருந்தார் ஒரு ஊரில். அவர் அந்த ஜோதிடத்தில் உன் வீட்டில் உன் பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கூட துல்லியமாக சொல்லுவாராம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சனீஸ்வர பகவான் ஒரு நதிக்கரையில் ஆடு மேய்க்கிற சிறுவன்ட்டு, அந்த ஊரில் அந்த ஜோதிடர் இருக்க ஊரில் நதிக்கரையில் இருக்க ஆடு மேய்க்கிற சிறுவன்ட்டு கேட்குறாரு, ஏப்பா நான் அந்த ஜோதிடர் வீட்டுக்கு போகணும், வழி எங்கங்க அப்படின்னா. அப்படி நான் அந்த வீட்டில் வேலை செய்கிறவன் தான், என்ன விஷயம் சொல்லுங்கள். இதெல்லாம் அவர் ஆடு மாடு தான் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்கள், அவர் என்ன விஷயமா பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறா அப்படியாம். அப்போ அதுக்கு சனீஸ்வர பகவான் சொல்கிறாரு, இந்த கதைகள் எதனால் இப்படி உருவாக்குறாங்கன்னா நம்ம விஷயத்தை சப்ஜெக்டாக நம்ம மனசில் பதிய வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதைகளை ஜோதிடத்துலேயே உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. உடனே சனீஸ்வர பகவான், ஒன்றுமில்லை, ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குது, சனி பகவான் எங்கே இருக்கார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்படியா, இதுக்கு எதுக்குங்க அவர்கிட்ட போகிறீங்க, நானே சொல்கிறேன். இப்போ சனீஸ்வர பகவான் இந்த ஊரில் ஆத்தங்கரையில் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படியா, ஆகா இவ்வளோ துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதை சொல்லக்கூடாது இனிமேல் யாருன்ட்டு சனி பகவான் சபிச்சாராம். இனிமேல் ஜோதிடர்களுக்கு 100% வாக்குப்பளிதம் இருக்கக்கூடாது. அப்போ மறைமுகமாக எப்பேற்பட்ட ஜோதிடருக்கும் 30-35% பலன் கண்டுபிடிக்க முடியாது. இது ஜோதிட சூட்சுமம். இப்போ அடுத்தது சனி பகவான் விஷயத்துக்கு இன்னொரு இதுவும் ஜோதிடத்தில். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி ஜென்ம சனி எங்கே இருக்கோ, ஆண்கள் ஜாதகத்தில் ஜென்ம சனி எங்கே இருக்கோ அந்த சனி, கோச்சார சனி ஏதாவது ரூபத்தில் தொடர்பு கொள்கிறப்ப தான் அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கும். காரணம் கர்மக்காரகன் சனி. இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஆண்கள், எனக்கு ஜாதகத்தில் இந்த இடத்துல சனி இருக்குங்க அப்படின்னா சொல்லுங்கள், அவங்க பையன் பெண்ணோ ஆணோ பிறந்தப்போ முதல் குழந்தை ஜாதகத்தில் சனி இங்கே இருக்குன்னு நான் சொல்லலாம். இது ஜோதிட சூட்சுமம். இதை நீங்கள் எந்த இதுலையும் எடுத்து பாருங்கள், மிக சரியாக வரும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது சனி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் இருக்குங்களா ஐயா? 4 சனி என்ன, எந்த நாளுங்க லக்கணத்துக்கு? மீன லக்கணம். இப்போ மீன லக்கணத்துக்கு கோச்சார சனி இப்போ ஜென்மத்துக்கு 3ஆம் இடம் எங்கே வரும்? ரிஷபம். 7ஆம் வீடு எங்கேங்க? கன்னி. 10ஆம் வீடு தனுசு. இப்படி இந்த 3, 7, 10 இந்த மாதிரி இடங்கள், அதாவது கோச்சார சனி 10லேருந்து மகரத்துலேருந்து மீன சனியை பார்த்தாலும் சரிங்க, இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல சனி வர்றப்போ தான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். உங்கள் பையன் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ இப்படி அமைப்பு இருக்கா, சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லைங்களா? என்ன பையனா பொண்ணுங்களா ஐயா? பையன் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருங்க? எதுலைங்க? இல்லை, அதாவது நான் சொன்ன இந்த கருத்து சரியாக வருங்க. இப்போ மீன லக்கணத்துக்கு ஜென்ம சனி 3ல் இருக்குங்க. இப்போ கோச்சாரத்தில் ரிஷபத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த பிறப்பு ஜாதத்தில் இருக்க சனி கோச்சார சனி பார்க்குறப்ப இருக்கலாம். அல்லது 7ஆம் பாவம். 7ஆம் பாவங்கிறது எங்கேங்க? புதன், இல்லது தனுசு அல்லது மகரம். இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல தான் அவர் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும், அவங்க பையன் ஜாதகத்தில். அதுக்கு தான் அவர் சொன்னதான் அது சரியாக இருக்குங்கிறேன். என் பையன் ஜாதகத்தில் சனி இங்கே தாங்க இருக்குன்னு. நீங்கள் எந்த ஜாதத்திலையும் எடுத்து பாருங்கள்.
உங்கள் மகன் ஜாதத்தில் இப்போ சனி எங்கெங்கே இருக்கார்? சனி பகவான் என்னங்க? இல்லை சனி எங்கே இருக்காருங்கிறேன். 3 மிதுனத்தில் இருக்கார், இடத்த சொல்லுங்கள். அப்போ மிதுனத்தில் இருந்து சனி 10ஆம் பார்வை உங்கள் சனியை பார்க்குதா இல்லையா? இது நீங்கள் ஜாதகம் பார்க்குறப்ப ஒருத்தர் எனக்கு குழந்தை இல்லை, எப்போங்க குழந்தை பிறக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த கருத்தை நீங்கள் எடுத்து சொல்லிக்கலாம். அப்போ ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிரகத்தை வச்சு சனி, ராகு, கேது இந்த 3 வச்சு நீங்கள் ஜாதகத்தை அவங்க பலன்களை சொல்லிடலாம். ஏன்னா ராகு டிஎன்ஏ, சனி கர்மக்காரகன் ஆச்சுங்களா. ராகுவும் கேதுவும் ஒரே இதில் தான் இருக்குது, 180 டிகிரிக்குள்ளே. ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் ஒரு கிரகம் பாதகமான இடத்துல இருக்கும், அவ்வளோதான். இந்த 3 வச்சு நீங்கள் முக்கிய பலன்களை சொல்லிடலாம். இந்த 3ம் தொடர்பு இல்லாமல் இப்போ சனி ஒருத்தருக்கு லக்னத்திலேயோ ராசிக்கோ தொடர்பு இல்லைன்னா அந்த ஜாதகன் உழைப்பு வீண், அவன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடையாது. இப்போ நீங்கள் கூட ராகு கேது பற்றி சொன்னீங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இப்படி இந்த மாதிரி செய்யுங்க, புத்தூரில் இதுக்கு செய்யுங்க அப்படிங்கிறீங்க, அது கரெக்டான பாயிண்ட். ஆனால் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறவங்க ஆயில்ய நட்சத்திரம் ப்ளஸ் கரிநாள் வர நாளில் செஞ்சால் ரொம்ப விசேஷம், மிக பலன் 100க்கு 100 கிடைக்கும் அப்படிங்கிறதுங்க. அப்போ இந்த மாதிரி நாம் லக்னத்தோட எந்த கிரகம் தொடர்பு இருக்குதோ அதுதான் அவனை ஆக்டிவேஷன் பண்ணும். இப்போ மேடம் சொன்னாங்க, இப்போ சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவம் 11ஆம் பாவம்னா 5ஆம் வீட்டு அதிபதி. அப்போ ஒருத்தர் கல்யாணத்தை பற்றி செய்கிறது 5ஆம் வீடு. அப்போ அந்த எந்த இப்போ சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்கணும், மனைவி நல்லா வரணும்னா அந்த 7ஆம் அதிபதியும் கலசரக்காரகன் பொதுவாக சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆண்களுக்கு லக்னத்தோட நல்ல இடத்துல தொடர்பு இருக்கணும், நல்ல விதத்தில் தொடர்பு இருக்கணும். ஒரு கல்யாண விஷயத்தை ஒருத்தர் பொருத்தம் பார்க்குறாங்க, ஆணுடைய லக்னமும் பெண்ணோட 7ஆம் இடத்த அதிபதியும் ஒன்றுக்கு தொடர்பு இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒற்றுமையான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எளிமையாக எடுத்து பார்க்கலாம். ஒரு சூட்சுமம் தான் இதெல்லாம். நம்ம தசாபதி கணக்கு போட வேண்டியதில்லை, இது போட வேண்டியதில்லை. பெண்கள் ஜாதகத்தில் கலசரக்காரகன் யாரை வச்சுருக்காங்க? செவ்வாய். அப்போ அந்த பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அந்த பெண்ணோட திருமண வாழ்க்கை கெடும். நிச்சயமாக செவ்வாய் எப்படி கெடும்? ராகுவோட சேர்ந்தா கெடும் இல்லைங்களா, சனியோட சேர்ந்தா கெடும். சூரியனோட பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்தா நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கும், ஆனால் மன வாழ்க்கையை கெடுத்துரும். ஏன்னா 2 நெருப்பு கிரகம், 2 வெப்ப கிரகம். இது பெண்ணுக்கு லக்னத்தில் 4ல் 8ல் 7ல் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 12ஆம் பாவங்கிறத மேடம் ஒரு கருத்து சொன்னாங்க, என்னென்னா 12ஆம் பாவங்கிறது விரயம் அப்படிங்கிறது. 12ஆம் பாவங்கிறது விரயம் மட்டும் இல்லை, அந்த விரயத்தில் சுபகிரகம் இருந்தால் சுப விரயமாக நடக்கும், பாவிகள் இருந்தால் அசுப விரயமாக நடக்கும். திருமணம் பொருத்தம் பார்க்குறப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் 12ஆம் பாவத்தில் பாவிகள் இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை சக்ஸஸ் ஆகவே ஆகாது. அது எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரிங்க. 12ஆம் பாவத்தில் பாவிகள் இருந்துட்டா அது அயன சயன சுகம், வெளிநாடு தொடர்பு, இதெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி 12ல் பாவிகள் இருந்தால் அவங்க குடும்பத்தில் அகால மரணம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் வீட்டை விட்டு வெளியே போய் தான் இறந்துருப்பாங்க. அது ஹாஸ்பிட்டலாக இருக்கும், ரோடாக இருக்கும், அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை இந்த அடப்பு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறந்துருப்பாங்க. இது எந்த ஜாதகத்துக்கும் வரும், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், சரியாகவே வரும். அப்போ நாம் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டால், இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எடுக்கிறோம், உனக்கு 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு பொதுவாக இருக்கலாம், எப்படி வேணால். நாம் வந்துங்கம்மா ஜோதிடத்தை சொல்கிறப்ப நபரை எடுத்துக்கலாம், நபர் குடும்பத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரிங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு இப்போ வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பாருங்கள், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி சில விஷயம்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடுறாங்க. உங்கள்கிட்ட அப்படி கேட்குறாங்க, ஏங்க நான் ஆன்லைனில் ஈடுபடலாமா, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாமா இப்படின்னு கேட்குறப்போ 5ஆம் பாவத்தோட சனி பாவிகள் சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாது. ராகு சுக்கிரன் இருந்தால் அள்ளி கொடுக்கும், ஆனால் அப்படியே பறிச்சுட்டு போய்டும். பரமபதம் மாதிரி ஏனியில் ஏற்றி விட்டு அப்படியே பாம்பு கடிச்சு இறங்கிடுவாங்க. ஒருத்தர் பேராசினால் பணத்தை இழங்குறவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் நிச்சயமாக லக்னத்தோடையோ 2ஆம் இடத்தோடையோ தொடர்பு இருக்கும். அது எந்த விதத்தில் வேணால் இருக்கலாம். ஆனால் ராகு சுக்கிரன், ஏன்னா பேராசையை அதிக அளவில் பெருக்கக்கூடிய கிரகம் ராகு. அதோட சுக்கிரன் வாகன வசதி, ஆசை, அபிலாஷைகள் இதெல்லாம் நிறைவேற்றுற கிரகம் சுக்கிரன். இது 2 சேர்ந்ததுன்னா அது. அதே மாதிரி ராகு சுக்கிரன் நெருங்கிய டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண் சாபம் அல்லது 2 தாரம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆண் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் சேர்ந்தாலும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இன்னொன்று இவங்க சொன்ன சனீஸ்வர பகவானை பற்றி சொல்கிறாங்க. சனீஸ்வர பகவான் 7ஆம் பாவத்தில் இருந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் அந்த ஜாதகன் ஒரு துர்மரணம் நடந்த வீட்டில் தான் பெண் எடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், சரியாக இருக்கும். அந்த பெண் வீட்டில் ஒரு துர்மரணம் நிகழ்ந்த வீட்டில் தான் அவர் பெண் எடுப்பார். சனி 7ஆம் பாவத்தில் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது
எப்பயுமே நம்ம ராசிங்கிற விஷயத்தை எடுக்கிறத விட லக்னம் தான் அடிப்படை. ராசி கோச்சாரத்துக்கு மட்டுமே. விதி மதி கதின்னு சொல்லியிருக்காங்க. விதிங்கிறது லக்னம், மதிங்கிறது சந்திரன், கதி என்பது சூரியன். மேல்நாடுகள்லாம் சூரியனை வச்சு தான் பலன் எடுப்பாங்க. சூரிய முறையில் தான் சூரியனை வச்சு சூரியனுடைய கதியை வச்சு தான் பலன் எடுக்கிறாங்க. அப்போ இந்த அமைப்பு மூணுமே மிக சரியாக இருக்கும். மேடம் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் நான் சொல்கிறேன். சொன்ன கருத்து நல்ல கருத்து. சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி சுக்கிரன், 10ஆம் பாவாதிபதிக்கு லாபாதிபதியை எடுங்கன்னாங்க. அந்த லாபாதிபதி சுக்கிரன் அந்த சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். அப்போ எப்பயுமே நம்ம அஷ்டமாதிபதியை வலுப்படுத்தக்கூடாது. அஷ்டமாதிபதி அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பான், அவமானத்தையும் கொடுப்பான், துன்பத்தையும் கொடுப்பான், அள்ளியும் கொடுப்பான். அது எல்லாமே 8ஆம் வீடு தான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அப்போ அந்த விஷயத்தில் எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க சொன்ன கருத்தை நம்ம எப்படி எடுத்து பலன் சொல்லலாம்னா, குரு அந்த இடத்துல அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்தால் அந்த குருவை எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில். அப்போ எடுக்கிறப்ப அது பலன் தரும் அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த நட்சத்திர தாராபலனை பற்றி ஐயா வேலூர்கார் ஐயா சொன்னார். தனம் வரவு அப்படிங்கிறதுங்க. ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு ராசிக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம். அவர் சொன்ன மாதிரி சித்தர்களை வழிபடலாம், அந்த தெய்வத்தை வழிபடலாம். ஆனால் அந்த இடங்கள் திதி சூனியத்தில் இருக்கும் பட்சத்தில் அதுக்குரிய கோயில்கள், அதுக்குரிய நட்சத்திரத்தில் போய் எளிமையான திதி சூனிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் எந்த பாவத்தை எடுத்தாலும் அது லக்னத்தோடு தொடர்பு கொண்டாதான் அதை முழுமையாக அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் எத்தனை யோகம் இருந்தாலும் சரிங்க, லக்னம் 5, 9, இந்த 1, 5, 9 எந்த லக்னத்துக்கு நட்பாக தான் வரும். மேச லக்னத்துக்கு 5ஆம் இடம் நட்பு, 9ஆம் இடம் குரு, இப்படி எல்லாம். அப்போ செவ்வாய், சூரியன், குரு, காலபுருஷ தத்துவப்படி 1, 5, 9 இது ஒரு ஜாதகத்தில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் பார்த்து, இவனுக்கு கல்யாணம் 8 வருஷம் குழந்தை இல்லைங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, 6 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லை, அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா நீங்கள் ஆண் பெண் ஜாதகத்தை ரெண்டையும் எடுத்துக்கணும். பெண்கள் ஜாதகத்தை வச்சு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அல்லது பெண் குழந்தை தான் பிறக்குன்னு தயவுசெய்து அந்த மாதிரி பலன் யாரும் சொல்லாதீங்க. காரணம் என்னென்னா, பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் ஆண் ஜாதகத்தில் மட்டும்தான் உண்டு. இதுக்கு என்ன விஞ்ஞான ரீதியான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் ஒய் குரோமசஸ் இருக்குது, பெண்களுக்கு எக்ஸ் மட்டும்தான். அப்போ ஒய் எக்ஸ் சேர்ந்தால் தான் ஆண், எக்ஸ் எக்ஸ் சேர்ந்தால் பெண். அப்போ பெண் ஜாதகத்தை வச்சு இல்லை அதை ஆமாங்க, அதனால தான் ஒரு பெண் வீட்டுக்கு வந்தால் 2 குலதெய்வம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த காலத்தில் ருது ஜாதகத்தை யாரும் கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. அதை தயவுசெய்து கணக்கில் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது சரியான நேரத்தில், ஜோதிடத்துக்கு எப்பயுமே நேரம் துல்லியமாக வேணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நேரம் மட்டும் பத்தாது. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே 2 குழந்தைங்களுக்கு இருக்க நம்ம நேரம் கணிக்கிறோம். 2 குழந்தைங்களுக்கு கூட பலன் ஒன்று போல் நடப்பதில்லை. அந்த இது ஜோதிட புஸ்தகத்திலே இந்த நான் சொன்ன விஷயங்கள் இருக்குது, இதை சொல்கிறேங்க. ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 11 மணின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 11 மணிக்கு ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 2 நாள் கழித்து அரண்மனை ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து அந்த ராஜாவினுடைய இதை கணிக்கிறாங்க. இப்படி மேடையில் இப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் கணிச்சு, இந்த ராஜா இந்த குழந்தை 10 நாட்டை பிடிக்கும், 15 நாட்டை பிடிக்கும், நீங்கள் மன்னனாக இருக்கீங்க, அவன் சக்கரவர்த்தி ஆவான் இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இப்படி கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் சொல்கிறான், குரல் கொடுக்குறான், ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னு. கேளுங்க அப்படிங்கிற. அப்படி எனக்கும் இதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதே நேரம் ராஜாவுக்கு எந்த நேரத்தில் குழந்தை பிறந்ததோ அதே நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது ஆண் குழந்தை. அப்போ என் பையனை நாட்டை பிடிப்பானான்னு கேட்குறான். அது இப்போ நியாயமான சந்தேகம் தாங்களே. அப்போ அவன் கேட்குறான். உடனே எல்லா ஜோதிடர்களும் தடுமாறுறாங்க. ஆனால் ஒரு ஜோதிடர் எழுந்திரிச்சு பலன் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இந்த பையன் ராஜாவுக்கு பிறந்தவன், அவன் இதில் அந்த வீரம், போர்க்குணம், நாடு பிடிக்கிற ஆசை இருக்கும். அவன் வளர்ந்த வயிறு ஒரு ராணியோட வயிறு. அப்போ அதில் அதுக்கு உண்டான அகம்பாரம், ஆணவம் அல்லது அந்த தன்மை எல்லாமே இருக்கும். ஆனால் நீயோ பணிந்து வாழ்பவன், அடிப்பணிந்து அடுத்த வீட்டில் அடிமையாக வாழ்பவன். உனக்கும் உன் மனைவிக்கு அந்த குணம்தான் இருக்கும். நீ ஒரு வீட்டில் எடுத்தால் அவன் 10 வீட்டில் எடுப்பான், நீ 10 வீட்டில் எடுத்தால் 5 வீட்டு துணி எடுப்பான். அப்படி தான் புகழ் பெறுவான். ராஜா இப்படி புகழ் பெறுவான், இவன் புகழ் பெறுவான். அப்போ நீங்கள் இதிலேருந்து என்ன எடுத்துக்கணும்? ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை ஒரே நேரத்தில் பிறந்தால் கூட அந்த குழந்தையினுடைய பூர்வ புண்ணியத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் யார் கொண்டு வரா, யார் பார்க்குறா அப்படிங்கிறத பார்க்கணும். யோகங்கிறது எப்படி தெரியுங்களா? ஜாதக யோகங்கள்ங்கிறது, ஒரு இந்த இடத்துல ஒரு அண்டா வச்சுருங்க, ஒரு தவளை வச்சுருங்க, ஒரு குடம் வச்சுருங்க, ஒரு சொம்பு வச்சுருங்க. எல்லாத்துலேயும் பாத்திரம் நிறைவாக தண்ணி நிறையா ஊற்றிருங்க. தண்ணி நிறைவாக இருக்கும். ஆனால் அண்டாவனுடைய கொள்ளளவு வேறு, குடத்தினுடைய கொள்ளளவு வேறு, சொம்பனுடைய கொள்ளளவு வேறு. அப்போ யோகம் அப்படி தான் வேலை செய்யும். அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் யோகம் வேலை செய்யும்.
புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப இந்த விஷயங்களை எடுத்து பாருங்கள், மிக துல்லியமாக இருக்கும். ஒன்றும் இல்லை. என்னங்க இதை கேட்கணுமா? கேளுங்க. இல்லை கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஆண்களுக்கு அது நாடி ஜோதிட அமைப்பில் தாங்க சார். பெண்களுக்கு இல்லைங்க, குழப்பமே கிடையாதுங்க. பெண்களுக்கு கலசரக்காரங்கிறது செவ்வாய் தான். நாடி ஜோதிடத்தில் தான் சுக்கிரன் பெண்களுக்கு லக்கணமாகவும் ஆண்களுக்கு குரு லக்கணமாக. நாடி ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு வருஷம் தேதி எதுவுமே தேவையில்லை. இந்த நாடி ஜோதிடம்னா இப்போ நம்ம ஏட்டில் படிக்கிற மாதிரி அந்த நாடி இல்லைங்க. சுகர் நாடி, அகஸ்தியர் நாடி, இந்த மாதிரி பல நாடிகள் இருக்குது. நாடியில் இருக்கிற விதி வேறு, பாரம்பரிய ஜோதிடம் இப்படியே லக்கணத்தை வச்சு கணிக்கிற விஷயத்தில் வேறு. அதில் தான் அப்படி. ஐயா புரியுதுங்களா? பெண்களுக்கு செவ்வாய் தான் கலஸ்தரக்காரகன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாரம்பரிய ஜோதிடத்தில் நீங்கள் கேட்குற அமைப்பு நாடி ஜோதிடத்தில் ஆண்களுக்கு குருவை லக்கணாதிபதியாக வச்சுக்கணும். இப்போ துருவ கணிதம் இல்லாமல் ஒரு கூட பிறந்தவங்க எத்தனை பேரும் கணிக்கிறதுக்கு ஒரு எளிமையான கணக்கு சொல்கிறேங்க இல்லைங்க. ஏன்னா துருவ கணிதங்கிறது ஜோதிடர்களால் குறிப்பிடக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு டாக்டர் எப்படிங்க இந்த நோயாளிக்கு இந்தந்த நோய் இருக்குது, இந்தந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு எழுதி வைக்கிற மாதிரி. ஆனால் இது இல்லாமல் அவனை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படின்னா நாடி ஜோதிட விதிப்படி இருக்கிற குருவை எடுத்துக்கங்க. குருவோடு தொடர்புள்ள கிரகங்கள், குருவுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற கிரகங்கள், இதில் எது வலிமையாக இருக்கோ இல்லை எத்தனை இருக்கோ அத்தனை ஆண் சகோதரம் அல்லது அத்தனை பெண் சகோதரம் உண்டுங்கிறத ஒரு எளிமையான கணக்கில் எடுத்து பார்த்துங்க. நான் பலருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தாய்மாமனை பற்றி நம்ம எடுக்கிறதுக்கு புதன்கிற கிரகத்தை எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு புதன் வலுத்து இருந்தால் தாய்மாமன் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தவறாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சிங்க. அந்த குழந்தைக்கு தாய்மாமன் இருக்கா நிர்ணயிக்கிறது இந்த பையன் ஜாதகம் கிடையாது. உங்கள் மாமனார் மாமியார் ஜாதகம் தான் அதை நிர்ணயிக்கும். அவங்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் தான் இந்த குழந்தைக்கு தாய்மாமன். அப்போ நம்ம ஜோதிடத்தில் புதன்னா தாய்மாமன்கிற காரகத்துவம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க வேணாம். புதன் கல்விக்கு, வித்தைக்கு, இந்த மாதிரி காரகத்துவம். குருச்சந்திரனை பற்றி ஒரு கதை புராணத்தில் உண்டு. ஆனால் இதை நீங்கள் திருமண விஷயத்துக்கு ஞாபகமாக எடுத்துங்க. அந்த காலத்தில் குரு ஒரு விசேஷத்துக்கு சந்திரனை கூப்பிட்டாராம். திருவிழா அந்த வீட்டில் விசேஷம் நடக்கிறப்ப குருவனுடைய மனைவி தாரா சந்திரனுடைய அழகில் மயங்கி சந்திரனுடைய வந்துட்டாப்படி. அப்போ சந்திரனுடைய வந்துட்டாப்படி. சந்திரனோட வந்தோடனே குரு மனைவி இப்படி ஆகிட்டான்னு எல்லாம் தேவர்கள்லாம் போய் சமரசம் பேசுகிறாங்க. அப்புறம் ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா சந்திரனை விட்டு சமாதானத்தில் அந்த தாராதேவி வந்துடுறாங்க. இந்த அமைப்பை எதுக்காக கதையாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குருவும் சந்திரனும் எந்த இடத்துல குருச்சந்திர யோகத்தில் ஒருத்தருக்கு லக்னம் 7 அல்லது எந்த இடத்துல சமசப்தமாக இருந்தாலும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட காலத்தில் இருந்து திருமணம் நடக்கிறதுக்குள்ளே அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும். கல்யாணம் நின்று போகிற மாதிரி வரும், பல தடங்கல்கள் வரும். இல்லை திருமணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு பிரச்சனை வரும், வேறு தொடர்பு ஏற்படலாம், இல்லை வேறு விதமான பலன்கள் ஏற்படலாம். இதை நீங்கள் ஆணித்தரமாக பலன் சொல்லலாம், எடுத்து பாருங்கள். அப்புறம் சந்திரனும் புதனையும் தந்தை மகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. சந்திரன் புதன், சந்திரனும் புதனும் தந்தை மகன். சந்திரனோட பேரழகன், அறிவாற்றல் உள்ளவன் புதன். ஆனால் அவலட்சணத்தோடு பிறந்ததா போட்டு குப்பை தொட்டியில் அந்த அம்மா தூக்கி போட்டுறாங்க அந்த குழந்தைய. யார்? தாராதேவி அப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்குது. இவர் எனக்கு நிமிஷமே 10 நிமிஷம் தான் சொல்லிட்டாரு, அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிட்றேங்க. அப்போ அந்த புதனை குப்பை தொட்டியில் போட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ எந்த ஜாதகத்திலையும் சந்திரன் புதன் நெருங்கிய பாகையில் இருந்து மாந்தி அவங்களோட கனெக்ட் ஆகுதோ அங்கே அவங்களுக்கு ஒன்றும் புத்தி பேதம் இருக்கும் அவங்க பரம்பரையில். இல்லை உடல் ஊனமுற்றவர்கள், அதான் ஹேண்டிகேப்னா அப்படி இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன விரல் பாதிச்சிருந்தது, கால் பாதிச்சிருந்தது, இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏதாவது அங்ககீனம் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் மாந்தி இதனுடைய நெருங்கிய பாகைக்குள் இருந்தால் அவங்களுக்கு பேச்சு பாதிக்கும். பேச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பேச்சு கொஞ்சம் லேட்டாக வரும். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு குழந்தையினுடைய சொல் நம்ம எதை கேட்குறோம், அப்பா அம்மான்னு அந்த குழந்தை சொல்கிற மழலை தான். சில பேர்த்துக்கு 5 வருஷத்தில் பேச்சு வரும், சில பேர்த்துக்கு 12 வயசில் பேச்சு வரும். இப்படி எல்லாமே நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள். எந்த பலன் எடுத்துக்கிட்டாலும் லக்னம் அதோட தொடர்பு இருக்கணும், அல்லது லக்னாதிபதி அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் தான் அந்த யோகத்தை அவன் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் சம்பந்தம் இருந்தால் தான் அவன் சொந்த வீட்டில் வாழ முடியும், அல்லது சுகம் போகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் லக்னாதிபதியோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள், அங்கே அந்த விஷயங்கள் மிக சரியாக வரும். நம்ம எத்தனை எப்படி ஆராய்ச்சி பண்ணாலும் கர்ணத்தை எடுத்துங்க, திதியை எடுத்துங்க, அவங்க பிறந்த யோகத்தை எடுத்துங்க, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க. எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் அந்த லக்னத்துக்கு தான் உண்டு. அதனால் 1, 5, 9 பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில்.
ஆசை இருக்கு தாசில் பண்ண, அம்சம் இருக்கு மாடு மேய்க்க. அப்போ நவாம்சத்தை கணக்கெடுத்து பாருங்கள். ஒரு கிரகம் ராசியில் வலுவிழந்து நவாம்சத்தில் பலம் பெற்றால் அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ நவாம்ச ராசி இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துங்க. இன்றைக்கி நாம் ஒரு ஜாதகத்தில் 16 விஷயத்த சொல்லியிருக்கோம். திரக்கோணம், சேடாம்சம், சப்தாம்சம், தசாம்சம், நவாம்சம், இப்படி 11 இதுலேயும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தோமா ஒரு ஜாதகத்தை கூட ஒரு நாளைக்கு நாம் பலன் சொல்ல முடியாது. எளிமையான சூட்சுமத்தை எடுத்து பலன் சொல்லி பாருங்கள். இந்த உடன்பிறப்புக்கு துருவ கணிதம் இல்லாமல் இப்படி பாருங்கள், மிக சரியாக வரும். அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சொல்லலாம். பார்த்தோன்னே இந்த ஜாதகம் உனக்கு வேண்டாம், நீ ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லலாம். அது எத்தனை யோகம் இருந்தாலும் சரிங்க. அந்த மாதிரி சில சூட்சும பேப்பல் இருக்குது. அதேமாதிரி ஆண் ஜாதகத்தில் இன்றைக்கி பெண் ஜாதத்தையும் ஆண் ஜாதத்தையும் பொருத்தம் பார்க்குறப்ப ஏங்க இவன் குடிப்பானா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் எளிமையான இதெல்லாம் கணிக்கலாம். ஒரு ஜாதத்தில் சந்திரன் புதன், சுக்கிரன் புதன் இதெல்லாம் அதிகமான இதில் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல நாட்டம் போகும். லாகிரி வஸ்துக்கள், மது, மாது இந்த மாதிரி விஷயத்தில். அதே மாதிரி சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்ந்தால் அவங்களுக்கு கலைகளில் நல்ல ஈடுபாடு வரும். அவங்களுக்கு அற்புதமான விஷயம்லாம் நல்லா வரும். புதன் வளர்த்துட்டு அவன் வித்தையில் கெட்டிக்காரனாக வந்துடுவான். ஒருத்தன் வித்தையில் கெட்டிக்காரனாக இருப்பான், தனிப்பட்ட முறையில் அவன் பலங்கீனமாக இருப்பான். இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜாதகத்தில் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் தான் மெயின். அது லக்னத்தோட எப்படி இதாக இருக்குதோ அப்படி. ஒரு குழந்தை பாலத்துக்கு அடியில் பிறந்தாலும் சரிங்க, ரோட்டோரத்தில் பிறந்தாலும் சரிங்க, அதுக்கு இது நடக்கும் அல்லது இப்படி தான் வரும்னா அவன் அந்த பலனை அனுபவிச்சே தீர்வான். 4ஆம் பாவத்துக்கு மத்தியில் 3ஆம் இடமோ 5ஆம் இடமோ பாபகர்த்தர் யோகம் பெற்றால் அவன் பிறந்த வீடு சரியில்லை. அந்த மாதிரி வீட்டில் பிறந்த பெண் எடுக்காதீர்கள். அது 4ல் குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி. 7ஆம் பாவத்துக்கு மத்தியில் பாபகர்த்தர் யோகம் இருந்தாலும், லக்னத்துக்கு மத்தியில் பாவகர்த்தர் யோகம், லக்னம் பாவகர்த்த யோகத்தில் பட்டாலும், 5ஆம் பாவாதிபதி பாவகர்த்தர் யோகத்தில் பிறந்தாலும் அவருக்கு அந்த பிள்ளைகளால் வேதனை, பிள்ளைகளால் பிரச்சனை அல்லது பிள்ளையே பிரச்சனை. இப்படி 7ஆம் பாவம் இப்படி இருந்தால் கணவன் மனைவி பிரிவார்கள் அல்லது நிம்மதியான வாழ்க்கை வாங்க மாட்டாங்க. புருஷன் வெளிநாட்டு போயிடுவார், 4 வருஷம் இருப்பார், 5 வருஷம் இருப்பார், அப்புறம் தான் வருவார். இப்படி விஷயத்தில் எடுத்துக்கலாம். இந்த சனி சூரியன் அப்படிங்கிறது சேர்ந்தால் அப்பன் மகன் உறவு ஆகாதும்பாங்க. அவங்க தள்ளி இருந்துட்டால் போதும். அப்பாவும் மகனும் அந்த பருவ காலத்தில் தள்ளி இருந்துட்டால் போதும். அப்போ அவன் பாதிக்காது. அந்த தசாபுத்திகளில் தள்ளி இருந்துட்டால் போதும், அவங்களுக்கு பாதகம் வராது. ஆனால் சனி சூரியன் சேர்ந்தால் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் உண்டு. அரசியலில் போகலாம், அரசு துறைக்கு போகலாம். சனி சூரியன் சேர்ந்தால் அரசு துறை நிச்சயமாக எடுத்துக்கலாம், அல்லது அரசியல் துறை. அதே மாதிரி சனி 9, 10 பலன் கொண்டுட்டா அவனுக்கு இந்த பரிவட்டம் அல்லது ஊரில் மரியாதை. ஒருத்தர் ஊர் தலைவராக இருக்காருன்னா சனி அவருக்கு நட்பு வீட்டில் 10ஆம் பாவமாக இருப்பார் அல்லது 10ஆம் வீட்டை பார்ப்பார். சனி நம்ம பார்க்குற இடம் பால்ங்கிறோம். இது ஜோதிடத்தில் அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை தான் கெடுக்கும். இவங்க யாரோ தான் சனியை பற்றி சொன்னாங்க, சனீஸ்வர பகவானை பற்றி. அவங்க துணி மஞ்சப்பை வச்சுருக்கணும், நீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு. யாரோ நீங்களா இவங்களாம் தெரில சொன்னாங்க. இது சனி சுக்கிரன் சேர்க்கைக்கு தான் எடுத்துக்கணும். சனி சுக்கிரன் சேர்க்கை சேர்ந்தால் அவங்க உடைய கொஞ்சம் சாதாரண உடை, ஆடம்பரம்லாம் உடை பார்த்தா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பொருளாதாரம் சேரும். இதை வேணால் நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். சனி சுக்கிரன் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள எப்போ நீ நீட்டாக ட்ரெஸ் போடாத, உன் வசதிக்கு தகுந்த மாதிரிலாம் ஆடம்பரத்தை காட்டாத, சும்மா சாதாரண ட்ரெஸ்ஸில் போ அப்படின்னு பாருங்கள். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக வருவாங்க, ஆளை பார்த்தா சாதாரணமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட பெரிய அளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது, மதிப்புள்ளவளாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நல்ல பெரிய காசு பணம் பொருளும், அந்த மாதிரி விஷயம். அப்போ அந்த மாதிரி ஏன் இந்த கிரகத்தைனா, சுக்கிரன் ஆடம்பரத்தையும் அழகையும் தரக்கூடிய கிரகம், எல்லா சுகபோகத்தை நீட்டாக, அதாவது அதை லக்ஸரி. ஆனால் சனி இருக்கிற இடம் அல்லது சனியினுடைய தன்மையை, அந்த இதான இடம், குப்பை கூலம் இருக்கிற இடம், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இது சாக்கடை, இந்த மாதிரி இடங்கள்லாம் ராகு சனியெல்லாம் ஆதிபத்தியம். அதனால தான் சனி ராகு சேர்ந்து அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்த ஜாதகத்தை, ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அதை பொறுத்துறதுல ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி பொருத்துங்கள். அதனால தான் சனி நட்சத்திரமும் சுக்கிரன் நட்சத்திரமும் அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்களாக வரும். சனியினுடைய பூசம், அனுசம், உத்திரட்டாதி, சுக்கிரனுடைய பரணி, பூரம், போராடம், இதெல்லாம் ஒன்றுக்கொன்று ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத இதாக வரும். நீங்கள் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதெல்லாம் பாருங்கள், இயல்பாகவே கிரகங்கள் இதில் இருக்கும். சந்திரனுக்கு ராகுடைய நட்சத்திரங்கள் ரஜ்ஜு பொருத்தம் வராது. சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு மட்டும் அதனுடைய நட்சத்திரத்தில் மட்டும்தான் அது சேராது, மீதி எல்லாத்துலேயும் சேரும். காரணம் என்னென்னா, செவ்வாயை ரத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகத்துவமாக வச்சுருக்காங்க. ரத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகத்துவமாக வச்சுருக்காங்க. அப்போ அதனால் செவ்வாய் இருந்தால் தான் அவன் நல்ல ஆரோக்கியம், வேகம், போர்க்குணம் இதெல்லாம் இருப்பான். செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களையும் 3ல் பலமாக இருக்கணும் தான் அந்த காலத்தில் போர் படைக்க தேர்ந்தெடுப்பாங்களாம். ஏன்னா அவன்லாம் அந்த போர்க்குணத்தில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பில் இருப்பான். அந்த போர்க்குணம், மூர்க்க குணம் இருந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியும்.
அதுபோல் இந்த மாதிரி கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த தன்மையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், பாருங்கள், பலன் சொல்லுங்கள். இது என்னுடைய அனுபவத்தில் வந்தது. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுதான் சரின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, பல வருடங்கள் அனுபவத்தில் எடுத்து பார்த்து இது சரியாக வருது. 100க்கு 70% ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயங்கள் ஒத்து போயிட்டா அதை நாம் பகிரங்கப்படுத்தி பேசலாம். எந்த இதுலேயும் எந்த விதியும் 100க்கு 100 பொருத்தமாக ஜாதகத்தில் வரவே வராது. எந்த விதியும் சரிங்க. அப்போ விதியை மட்டும் எடுத்துக்காதீங்க, தியரையை மட்டும் எடுத்துக்காதீங்க, அனுபவத்தை எடுங்க. உங்களுடைய அனுபவம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இப்போ அவங்க ஒரு அனுபவம் சொன்னாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்கிற கருத்துக்களை ஒருத்தர் ராகுகேது பற்றி காலையில் சொன்னாருங்க. இந்த ராகுகேது விளக்கம் இப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு அருமையான அது விளக்கம். ஆனால் ராகு தோஷம் உள்ளவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் தான் சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரம் இந்த ராகுகேதில் லக்கணத்தில் ராகுகேது இருக்கிறவங்களுக்கோ ராகுகேது தோஷம் உள்ளவங்க பாம்பு குறுக்க வந்தால் கூட அவங்களுக்கு அது நன்மை தான் செய்யும். ஒரு பாம்பை பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு அது நன்மை தான். ராகு காலத்தில் ராகுகேது தோஷம் உள்ளவங்க ராகு காலத்தில் அமிர்த காலம்னு இருக்கும். கடைசி ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் அந்த நேரத்தில் அவங்க எதை தொட்டாலும் ஜெயிக்கும். ராகு காலம்னு அவங்க பயப்படவே வேண்டியதில்லை. அதே மாதிரி என்னங்க சார், ஓ ஃபோன் பேசுகிறீங்களா? சரிங்க. இந்த மாதிரி ராகு ஒருத்தர்கள் லக்கணத்தோடையோ ராசியோட சம்மந்தப்படுதுன்னு வச்சுங்களேன், அவங்க ராகு காலம் 1.5 மணி நேரம், அதில் கடைசி 24 நிமிஷம் ஒரு நாளிகை அமிர்த நாளிகைம்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க எதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு வெற்றி. வேணால் நீங்கள் ராகு கால நேரம்னு கணக்கு வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே கணக்குப்பட வேண்டாம், நீங்கள் செய்து பாருங்கள். இது கரெக்டாக வரக்கூடியது. அந்த காலத்தில் அந்த காலங்கள்னால் நான் சொல்கிறது அந்த நேரத்தை சொல்ல வரேங்க. இது போல் அதே மாதிரி ஒரு ஜாதகருடைய பேச்சு என்னங்க கேளுங்க. அங்கே வராரா? சரி. இது போல் இந்த மாதிரி விஷயத்தை பாருங்கய்யா. நீங்கள் இதை அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் கேட்கணுங்களா ஐயா? சரி, ஓகேங்க. எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு அடுத்ததில் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறேன். ஏதாவது கருத்துக்களில் உங்களுக்கும் தெரியாத விஷயம்லாம் நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஏதாவது தவறு இருந்தாலோ சரி இருந்தாலும் பாராட்டுங்க, தவறு இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்துருங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த காலண்டரில் இருக்க வாங்கிக்கிங்க. இருந்தாலும் சொல்கிறேன், 75 0 29 32 0 30. நன்றி, வணக்கம். ஐயா பேசுகிறது அனைத்துமே அனுபவம் தான், சரிங்களா? புக்குங்கிறது எல்லாமே அடிப்படைக்கு படிச்சுக்கிறது தான், தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் இதில் ஒரு பெரிய டெண்டிங் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ எல்லாமே அதாவது அவர் பேசுகிற கருத்தை நீங்கள் பேசுகிறீங்க, இவங்க பேசுகிறத நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாரும் பேசுகிறது தான் பேச முடியும், சரிங்களா? 9 கோள் தாங்க இருக்குது. 9 கோளுக்குள்ள அதோடைய குணாசத்தை பேசி தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும். இது யார் பேசுகிறா யார் பேசலைங்கிறதா இல்லைங்க, சரியா? ஐயா பேசும்போது ஒரு புரிதலோடு பார்ப்போம், இன்னொருத்தர் பேசும்போது புரியவே புரியாது, இன்னொருத்தர் பேசும்போது வேறு மாதிரி இருக்கும். இது கோணங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய பீச்சு ஒரு மனிதன் மாதிரி இருக்காது கண்டிப்பாலுமே. ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கா சார்? இல்லை. அதே மாதிரி தான் எல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்கும். நேரம் இல்லைங்கிறதுனால கருத்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐயா பேசுனது மிக அற்புதமாக பேசுனாங்க. கருத்து என் மேடைக்கு ஆனால் வேறு இடத்துல நிறைய இடத்துல பேசியிருக்காரு ஐயா. என் மேடைக்கு முதல் பேச்சு கொடுத்து அருமையாக பேசுனாங்க. அதை பாராட்டி ஒரு முறை சிறப்பாக ஒரு கைதட்டு போடுங்க. ஓகே, தேங்க்யூ. பொன்னாடை போற்றும் விதமாக போத்துங்க. ஹலோ, ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேங்க. ஐயா இப்போ பிறந்த மாதத்தில் உள்ளவங்களுக்கு கேக் வெட்டினார். நாமெல்லாம் ஜோதிடர்கள் தமிழ் பாரம்பரியத்தையும் முன்னோர்கள் சொன்ன விதியும் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் அடுத்த முறை இருந்து இவர் கேக்கு வெட்டுறதை விட ஒரு இனிப்பு ஏதாவது கொடுக்கலாம். அவங்களுக்கு லட்டோ ஜிலேபி இந்த மாதிரி இனிப்பை கொடுத்து பாராட்டப்படலாம். இது 4 பேர் யூடியூப்பில் பார்க்குறப்ப ஜோதிடரே கேக் வெட்டுறாங்க, மெழுகுவர்த்தி அணைச்சி தான் பண்ணுறாங்க, இவங்க எங்கே பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கான்னு ஒரு விமர்சனத்துக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. அதனால் அடுத்த முறை ஐயாவை இந்த மாதிரி செய்ய சொல்லி ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். ஓகேங்க ஐயா, எல்லார் கருத்தும் வரவேற்கப்படும் எப்பொழுதுமே. அதான் சொல்கிறேனே, எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாம் ஒருத்தர்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். எதுவுமே ஒரு கருத்து புதுசாக செய்யணும் ஒருத்தர்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி ஐயா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை மாதிரி அடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம்.
அப்படியே எல்லாம் வாங்கி சரி உட்காருங்க அப்படியே பணம் கொடுத்துருவோம் நேரம் ஆகிடும். நீ எங்கே ஃபோன் வச்சுட்டு வந்திருக்க ஏண்டா ஃபோனை கீழே வைப்பாளே